ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஜே லிட்டில் வேர்ல்ட். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஈவினிங் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் போனோம், அதுவும் வீக் டேஸில். அதர் லாங்குவேஜ் மாஸ் முடிஞ்சு அப்போ தான் எல்லோரும் வெளியில் வந்தாங்க. அப்போ தான் நாங்கள் உள்ளே என்ட்ரானோம். ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. நல்லாவே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கல்ஃப் கண்ட்ரிலே யூஏஇ, பஹ்ரைன், ஒமான் இங்கே மட்டும்தான் கோவில் இருக்குது. குவைட்டில் பப்ளிக்காக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் கோவில் கிடையாது. பட் ப்ரைவேட்டாக விளக்கு பூஜை மற்ற செலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அண்ட் கம்யூனிட்டி கேதரிங்ஸ்லாம் கூட இருக்குது. அது வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே கோவில் இல்லாதனால நாங்கள் வந்து ரெகுலராக வந்து சர்ச் போகலினாலும் இந்த மாதிரி ஃபேமிலி அக்கேஷன், செலிப்ரேஷன் டைம், பர்த்டே, வெட்டிங் டே, நியூ இயர் இந்த மாதிரி டைம்லலாம் மோஸ்ட்லி வந்து நாங்கள் சர்ச் போயிடுவோம். இதுதான் எங்களோட பிலீஃபாக இத்தனை வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. நாங்கள் வந்திருக்கிறது குவைட் சிட்டியில் உள்ள சர்ச் பக்கத்துலேயே தான் பீச் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் எல்லாம் இங்கே முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா வந்து ஃபுட் வாங்க ஹவலிக்கு போயிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி மொமெண்ட்ஸ்லாம், க்யூட் மொமெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நாங்கள் பீச்சில் நல்ல வேளை வெயிட் பண்ணல. பீச்சில் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்னோடய பையனை வந்து நாங்கள் ரொம்பவே ப்ரொடக்டிவாக பார்த்துட்டே இருந்திருக்கணும். பிகாஸ் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரியாது. பட் இங்கே நாங்கள் வெயிட் பண்ணனால கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருந்தோம். அவனும் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. அவன் வந்து இங்கேயும் அங்கேயுமே ஓடிட்டே இருந்து நல்லா என்ஜாய் பண்ண விளையாண்டுட்டே இருந்தான். நாங்கள் போன அன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ஹியூமிடிட்டி இல்லாமல். ஸோ அதனால் அவன் வந்து டயர்ட் ஆகாமல் நல்லாவே என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தான். என்ன ஒன்றுனா, அவன் ஓட நானும் பின்னாடி ஓடிட்டே இருந்தேன். பிகாஸ் அவன் ஃபுல் பேண்ட் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. ஹாஃப் ட்ரௌசர் போட்டிருக்கனால எங்கேயாச்சும் விழுந்து அடிபட்டுருமோன்னு சொல்லிட்டு நானும் ஓட வேண்டியதாக போயிடுச்சு. என்னடா குடிக்குது? குடிமி கோபால். 2 3 ஸ்மைல் ப்ளீஸ். என்னோடய பொண்ணு வந்து ஃபஸ்ட் டைமாக சர்ச் வந்திருக்கா, விவரம் தெரிஞ்சு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப சின்ன குழந்தைய வந்தனால அவ்வளோவா சும்மா எங்கள் கூட வருவா போவா. பட் இந்த டைம் வந்து அவளாக வந்து ப்ரே பண்ணா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் என்னோடய பையனும் எப்போவுமே வீட்டிலே இருந்தனால அவனுக்கும் ரொம்ப போராக இருந்திருக்கு போல். வெளியில் வந்தோடனே எப்படியே பெருசாக ரொம்ப அப்படியே சாதித்த மாதிரி அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு. நல்லா ஓடி ஆடி அப்படியே விளாண்டுட்டே இருந்தான். ஒளிஞ்சு பிடிச்சலாம் விளாண்டான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபைனலாக இந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் எடுக்கணும்னு. பட் ஃபைனலாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு சூப்பராக. இந்த கை இங்கிட்டு அம்மா பாரு. ஐ சூப்பர். அம்மா பாரு. சரி. ஸோ 2 பசங்களையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ, நல்ல ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். பட் என்னோடய பையன் வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணல. ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். ஃபுட் வாங்கிட்டு பீச்சுக்கு போயிட்டோம். பீச் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. க்ரௌட் எதுவுமே இல்லை. ஏன்னா வீக் டேயில் வந்திருக்கனால. வீக்கெண்டில் நம்ம போய் உட்காரவே முடியாது. ஸோ எல்லா நல்ல இடமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபில் ஆயிரும். என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஃபுட் தான். சிக்கன் ஃபஹாம், அப்புறம் ஹம்மூஸ், குபூஸ். இதுதான் வந்து நைட் டின்னர் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து பபுள்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதை வச்சு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு என்னோடய பசங்க விளாண்டவங்களையும் நான் கொஞ்சம் நேரம் நல்லா விளாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பீச் கிட்டே கிளைமேட் ரொம்பவே சூப்பராக குளுன்னு காற்றோடு இருந்துச்சு. ஸோ பபுள்ஸ்லாம் நம்ம ஊதவே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம உள்ளே டிப் பண்ணிவிட்டு நம்ம மேலே தூக்குனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த காற்றுக்கு அப்படியே சூப்பராக பபுள்ஸ் போணுச்சு. நாங்கள் போகும்போது கடல் நல்லா உள்வாங்கி இருந்துச்சு. என்னால் பீச் வியூ வந்து கவர் பண்ண முடியல. பிகாஸ் நாங்கள் எப்போ பீச் போனாலும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இருட்டுனதுக்கப்புறம் தான் பீச்சுக்கே போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து பீச் வியூ வந்து காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் நல்லா பபுள்ஸை வச்சு விளையாண்டுட்டு ஒரு வாக் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு லஞ்ச் வந்து முதல் நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். அதுதான் நமக்கு ஈஸி. அப்போ தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹரிபரியாக நம்ம கிளம்ப தேவையில்லை.
வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 10:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து ஒரு பாசிப்பருப்பு குழம்பு வச்சுட்டு தூங்க போயாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.